இப்போ நீங்க சாமி ஆடுறப்போ வந்துட்டு கடைசியில வந்து நான் மயானம் செல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா? எதனால அப்படி கேக்குறீங்க? மயானத்துக்கு ஏன் போகணும்? ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் வெட்டுறவர் அவருக்கு அடிக்கடிக்கு வயிறு வலி வந்துகிட்டே இருக்கும். எங்க போயும் தெரியல. ஆப்ரேஷனுக்கு எல்லாம் போயாச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அப்பவும் அவருக்கு வயிறு வலி தெரியல. தானாவே வந்து கீழே மேல உருண்டு கரண்டுகிட்டே இருக்காரு. என்னண்டு என்கிட்ட வந்து உட்காந்து பார்க்கும்போது சாமி வந்து வர வச்சு அதுக்கப்புறம் தியானம் பண்ணி வரும்போது இந்த மரம் வெட்டும் போது ஒரு நாகத்தை வந்து அந்த மரம் வெட்டுற தட்டில் வெட்டிட்டு அது எப்படி துடிச்சு இறந்து போச்சு. அதே மாதிரி அவர் துடிக்க ஆரம்பிச்சார். தேங்காய், கல்புரம், பூசணிக்காய் இப்படிதான் வந்து கொடுக்கும். ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, ஆடு கோழி மாடுன்னு வெட்டி தவறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. அப்படியெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து பலியை கேட்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நரபலியெல்லாம் கூட கேட்கறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். இப்போ உதாரணத்துக்கு நான் கேக்குறேன், அது கரெக்ட் தான். நம்மளோட இப்போ மதம் வந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் இருந்தா கூட நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்துவா தான் இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு பிறப்பால ஒரு கிறிஸ்துவ பெண்ணுன்னு வைங்களேன், அவங்களோட முன்னோர் ஒரு தூத்துக்கொடியோ அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னவா இருக்கும் குலதெய்வம்? பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீகவாதி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். கல் உப்பு வந்து ஒரு கையளவு எடுத்து நம்ம குளிக்கிற பக்கெட் தண்ணியில போட்டுட்டு அதை நல்லா கலக்கிட்டு அதுல தினமுமே குளிச்சுட்டு வந்தா நம்மள புடிச்ச அந்த கந்திஷ்டி, கெட்டது, பொறாம, பொச்சுக்காப்பு எல்லா விதமான நெகட்டிவிட்டியும் போயிடும்ன்றாங்களே, அது உண்மையா? இல்ல, நீங்க சொல்றது வந்து புரியுது. உப்பு எதனால வந்து போட்டு குளிக்கிறாங்கனாக்கா அது வந்து ஒரு கடல்ல இருக்கிற மகாலட்சுமி. இப்போ பணம் காசுனாவே மகாலட்சுமி தான் உகந்தது. பாத்தீங்களா, இப்போ கேரளால கூட பத்மநாப சாமி கிட்ட அவ்வளோ வந்து ஒரு பெரிய பொக்கிஷம் எடுத்தாங்க. மகாலட்சுமி வந்து அவ்வளோ வந்து ஒரு வசதியான ஒரு தெய்வன்ட்டுனே சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பணம் காசு இல்லைனாக்கா பெருமாள் கோயிலுக்கு போனால் வந்து பணம் வரும், லட்சுமியை கும்பிட்டா பணம் வரும், பெருமாள் போட்டா லட்சுமி போட்டா வச்சாக்கா பணம் வரும், இப்படி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதனால அந்த கல் உப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா லட்சுமிக்கு உகந்தது. உப்புனாவே கடல்ல வந்து சேருது, அது வந்து லட்சுமிக்கு உகந்தது. அதனால அந்த உப்பு போட்டு குளிக்கிறது, உப்பு பரிகாரம், உப்பு போட்டு விளக்கு ஏற்றுறது, இது மாதிரிலாம் பண்ணாவே சில மாற்றங்கள் வந்து. சூப்பர். இதை நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், உப்பு போட்டு குளிக்கிறத பத்தி அழகா சொன்னீங்க. உப்புல வந்து நம்ம மெயினா வந்து தினமும் விளக்கேற்றுறது வந்து வீட்டுக்கு அவ்வளவு கடன் பிரச்சனையை தீர்க்கும், சுபம் சுபிக்ஷம்ன்றாங்களே, அதை பத்தி அந்த விளக்கு எப்படி போடணும்னு சொல்ல முடியுமா? இல்ல, விளக்கு வந்து அவங்கவுங்களுக்கு இருக்கிற விஷயம் எப்படின்னாலும் வந்து போட்டுக்கலாம். ஒரு விளக்கு போடலாம், 5 விளக்கு போடலாம், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு தீபம் எரியணும், ஒரு அக்னி எப்பவுமே அந்த ஒளி வந்து ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும். அணையா விளக்கம் வைக்கலாம். இல்லைனாக்கா சில பேர் வந்து என்ன சொல்றது, இப்போ நிறைய வந்து இந்த மதமெல்லாம் பிரிச்சு இருக்கிறாங்க, அவங்க ஒரு லைட் மூலியமா கூட ஒளி வச்சுக்கலாம். அது இந்த நார்மலான ஒரு வெள்ளி விளக்குல வந்து ஏத்தி நம்ம ஒரு தீபத்தை ஏத்துறோம்னா அதுல உப்பு எப்படி போடுறது? இல்ல, அதுல உப்புன்ட்டு வந்து பாத்தீங்கன்னா விளக்குல வந்து போடக்கூடாது. விளக்குக்கு கீழே வந்து ஒரு பாத்திரம் வைக்கணும். அந்த பாத்திரத்துல ஃபுல்லா உப்பை நிறைச்சிடணும். அதுக்கு மேலதான் நீங்க விளக்கு வச்சு. அதுதான் கேக்குறேன். அதுதான் அப்படிதான் வைக்கணும். விளக்கு உள்ள வந்து எண்ணெய்க்குள்ள வந்து உப்பு யாருமே போட மாட்டாங்க. அது வந்து பாவ செயலாயிடும். ஏன்னா உப்பு கொளுத்துற மாதிரி ஆயிடும். இல்ல உப்பு போடுறத பத்தி கேட்கல, அந்த உப்பு வச்சு எந்த திசையில ஏத்துறது. நிறைய மக்கள் பாத்தீங்கன்னா இந்த சாமியார் அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு திசையில ஏத்துறாங்க. சில பேர் ரெட்டை திரி போடுறாங்க நீங்க சொல்ற மாதிரி. அப்படியெல்லாம் இல்லம்மா, எந்த சாமியார் சொல்றதுமே வந்து கேட்காதீங்க. நம்ம என்ன சொல்றது, ஆதி காலத்துல இருந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு விளக்கு தான், அதுவும் அந்த அகல் விளக்கு, மண் விளக்கு தான் இருந்தது. இப்பதான் வெள்ளி விளக்கு, தங்க விளக்கு, எல்லா விளக்கும் வந்துருச்சு. மண் விளக்கு தான் எப்பவுமே வந்து சாமிக்கு உகந்தது. ஏன்னா நம்ம பிறக்கிறதும் மண் தான், போறதும் மண்ணு தான். அப்படின்னு மண் விளக்கு தான் சாமிக்கு ஏற்றணும். ஒரு திரி போடலாம், ஒரு திரி போட்டு ஏற்றலாம். உப்பு நல்ல ஒரு பாத்திரத்துல வச்சு அந்த உப்பு கொட்டிட்டு அதுக்கு மேல வந்து இந்த மண் விளக்கு, அகல் விளக்கு வச்சு அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றலாம். விளக்கு ஏத்துறது பாத்தீங்கன்னாக்கா சூரியன் எந்த சைடு வருது அந்த சைடு வந்து கிளம்பும். இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, அதையும் நான் தான் கேட்டேன். அந்த எண்ணெயை பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு எண்ணெயை போட்டு ஏத்துறாங்க, எந்த எண்ணெய் உகந்தது? இல்ல, எண்ணெய்ன்னு பாத்தீங்கன்னாக்கா எல் தீபம் தான். எல் தீபம் போது நல்ல எண்ணெய், அவ்வளவுதான். வேற எந்த எண்ணெயுமே வந்து சாமிக்கு வந்து போடக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம குளிக்கிறது இப்போ வந்து சொன்னீங்க தீபாவளி பொங்கல் அப்படின்லாம் வரும்போது அது 5 எண்ணெய் சேர்த்து குளிப்பாங்க. ஏன்னாக்கா எல்லாமே வந்து போகணும் அப்படின்ட்டு வந்து வராங்க. ஆனா சனீஸ்வர பகவான் பிடிச்சாதான் மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் கஷ்டம் வரும். அவரு தான் கிரகத்தை பிடிச்சி ஆட்டி படைக்கிறவர், கடவுளே ஆட்டி படைச்சவர். ஏன்னா அவருடைய வேலை அப்படி. அவருக்கு உகந்தது பார்த்தீங்கன்னா எல் தீபம் தான், நல்லெண்ணெய் தீபம் தான். அது மட்டும் போட்டாவே போதும், எல்லா எண்ணெயும் வந்து ஊற்றி ஏற்றணும்ட்டு அவசியம் இல்லை.
சோ பொதுவா ஒரு திரி போட்டு அந்த அகல வச்சு எல்லாமே நல்லெண்ணெயில ஏத்தனாலே போதும். இப்ப சனீஸ்வர பகவான் தான் மெயின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த சனீஸ்வர பகவான் சாந்தி அடையறதுக்கு பொதுவா எல்லாரும் என்ன செஞ்சா நல்லது? அவருக்கு என்ன, எல்லாரும் ஜலுக்கு இந்த காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க, அதுக்கப்புறம் எல்தீப வைப்பாங்க, இந்த கருப்பு வஸ்திரம் வைக்கிறது, கஸ்பூர வஸ்திரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது இல்லாதப்பட்டவங்களுக்கு, அதாவது ரொம்ப இந்த கிழிஞ்ச துணியெல்லாம் போட்டுக்கிட்டு ரோட்ல திரியிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஆகாரம் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க மனசார அப்படி வயிறு குளிர்ந்தாவே அவரு வாழ்த்த ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா அவருக்கு பிடிச்சது ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணாக்கா அவர் உடனே வந்து அடுத்த வழி காட்டுவாரு. இப்போ நீங்க சாமி ஆடுறப்போ வந்துட்டு கடைசியில வந்து நான் மயானம் செல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க இல்லையா, எதனால அப்படி கேக்குறீங்க? மயானத்துக்கு ஏன் போனோம்? மயானம் செல்லலாமான்னாக்கா என் மேல இருக்கிற சாமி அப்படி சுடுகாட்டுல திரியறது, சுடலமாட, முனீஸ்வரர், காத்தாராயசாமி, கருப்பசாமி, வீரன் சாமி, பெரிய ஆண்டவர், இவங்க எல்லாமே சுடுகாட்டுல திரியறவங்க, புரியுதுங்களா? அதனால சுடலை ஆண்டவர்ன்ட்டு கூட எனக்கு பேரு இருக்கு. சுடலை ஆண்டவர், பெரிய ஆண்டவர். நாங்கள் பெரிய ஆண்டவர்னாக்கா எல்லா சாமிக்கும் பெரியவர் தான் பெரிய ஆண்டவர், சிவன் தான் அவர். இந்த சிவன் அவதாரம், அந்த பெரிய ஆண்டவர் சிவன் அவதாரத்துல இருந்துதான் இந்த சுடலை மாடன்ட்டு வந்தாரு, படைச்சி அது சுடலையில தெரியவர். இது மாதிரி நிறைய அது பேசிக்கிட்டே போகலாம், நிறைய கதைகள் இருக்கு. நம்ம என்னன்னாக்கா நம்ம இருக்கிறதெல்லாம் நல்லது செய்யணும். நீங்க எத்தனை பேருக்கு சாமி ஆடி அவங்களோட வாழ்க்கை மாறி இருக்கு? நாங்க கேள்விப்பட்டோம் நீங்க குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வந்து உங்களை பார்த்து குறி கேட்டுட்டு போய் குழந்தை பிறந்திருக்கு, நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாம வந்து உங்ககிட்ட வந்து அந்த அருள் வாக்கு மாதிரி கேட்டு எல்லாம் நடந்திருக்குன்றாங்க, அதை பத்தி சொல்ல முடியுமா? கண்டிப்பா. அதாவது நம்ம மேல இருக்கிற சாமி சொல்றதை விட சில விஷயம்லாம் நானே அவங்களுக்கு சொல்லுவேன். இப்போ ரொம்ப பேர் என்ன சொல்றாங்க, சாமியார்கிட்ட போனா குழந்தை வந்துரும்ன்றாங்க. சாமியார்கிட்ட போனா எப்படி குழந்தை வரும்? அவங்களுக்கு என்ன குறை முதல்ல அதை பார்க்கணும். அவங்க உடம்புனால குறையா, இல்லை அந்த பெண்மணி குறையா, இல்லை ஆணுக்கு குறையா, அதை வந்து பார்க்கணும். அது இல்லை என்னும் போது அடுத்தது அவங்களுக்கு குலதெய்வம் குறை மெயினா இருந்தாவே குழந்தை பாக்கியம் இருக்காது, பிரச்சனைகள் வரும், சண்டை வந்துகிட்டே இருக்கும். அவங்களுடைய குலதெய்வம் என்னன்னு பார்க்கணும், அதுக்கு பரிகாரம் செய்யணும். குலதெய்வம் தெரியலனா குலதெய்வம் தெரியாம வந்து இருக்கவே முடியாது, எப்படியா இருந்தாலும் குலதெய்வம் வந்து தெரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு நான் கேக்குறேன், அது கரெக்ட் தான். நம்மளோட இப்போ மதம் வந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் இருந்தா கூட நம்மளோட முன்னோர்கள் வந்து ஹிந்துவா தான் இருந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பெண்மணி அவங்க வந்து ஒரு பிறப்பால ஒரு கிறிஸ்துவ பெண்ணுன்னு வைங்களேன், அவங்களோட முன்னோர் ஒரு தூத்துக்கொடியோ அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னவா இருக்கும் குலதெய்வம்? இல்ல, குலதெய்வம்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நீங்க வந்து இப்போ ஒரு இந்து சாமி கும்பிட்டுட்டே இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிறிஸ்டின் வந்து உங்களுடைய தாத்தா இல்ல வம்சாவளிகளை யாரா கும்பிட்டு இருக்கலாம், இல்ல முஸ்லீம் இருக்கலாம், கிறிஸ்டின் இருக்கலாம், இப்படி நிறைய விஷயம் இருக்கு. குலதெய்வம்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய அப்பா அம்மா வழிக்கு வந்த குலதெய்வம் மட்டும்தான் நமக்கு உண்மை. மற்றபடி தாத்தா பாட்டி எல்லாம் விட்டுணும். நம்ம அப்பா அம்மா எந்த வழியில போனாங்க, எந்த சாமியை கும்பிட்டாங்க, அந்த சாமி தான் நம்ம குலதெய்வம். சோ அந்த குலதெய்வத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? குலதெய்வம்ன்றது பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய குலத்தை காப்பாத்துறது தான் குலதெய்வம். அதாவது எல்லா சாமியும் நம்ம கும்பிடலாம், உடனே வந்து நமக்கு வந்து வழி காட்டாது. குலதெய்வம் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வணங்கியது தான், நம்ம முன்னோர்களை வந்து கூப்பிடுற மாதிரி தான் அந்த குலதெய்வம் வந்து நிற்கிறது. அதனால குலதெய்வத்தை வந்து கும்பிடலைனாக்கா யாருக்கும் வந்து கஷ்டம் தீராது. குலதெய்வத்தை கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்ட தெய்வத்தை கும்பிடலாம், அது உடனே நமக்கு வந்து வழி கிடைக்கும், பிரச்சனைகள் தீரும். எந்த இது மாதிரி இந்த சாமியார்கிட்ட போறது அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்ப பேர் என்னன்னாக்கா குலதெய்வத்தை விட்டுறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி தூத்துக்குடி சைட்லாம் வந்து குலதெய்வத்தை வந்து கும்பிட்டு இருப்பாங்க. அவங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடு கிளம்பிடுவாங்க. வெளிநாடு போயிட்டு இருக்கும்போது அவங்க குலதெய்வத்தை எங்க போயிட்டு தேடுவாங்க? தேட முடியாது. அப்போ அவங்க சார்பா வந்து யாராவது வந்து அவங்க வம்ச வழியில சொந்தம் வந்து அண்ணன் தம்பி இந்த மாதிரி அவங்க குலதெய்வத்தை கும்பிடணும். கும்பிட்டு வந்து வெளியூர் கூட வந்து ஒரு விபதி பார்சல் வச்சுக்கலாம், இல்லை அவர் பேர்ல வந்து ஒரு அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இருந்தாக்கா சரியாகும். அது மாதிரி குலதெய்வத்தை மறந்து போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படியே போகும்போது என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அவங்க பசங்கள்லாம் வந்து பிறந்த பிறகு அவங்களுக்கு குலதெய்வம் சுத்தமா தெரியாது போயிடும். இப்ப நமக்கு வந்து குலதெய்வம் தெரியணும் போது எனக்கு அடுத்து வர ஆளுக்கு நான் கும்பிட்டாதான் அவங்க வந்து கும்பிட முடியும். அவங்களுக்கு தெரியும். நானே மறந்துட்டாக்கா அப்ப என்னுடைய பசங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? கரெக்ட். இப்படிதான் வந்து குலதெய்வத்தை வந்து நிறைய பேர் விட்டுறாங்க. அது என்னன்னாக்கா நிறைய பிரச்சனைகள் வந்துடும், கஷ்டங்கள் வரும், எங்க போனாலும் தீராது. இந்த ஒரு சின்ன விஷயம் குலதெய்வத்தை கும்பிட்டாங்கனாக்கா எல்லாருக்குமே பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். நிறைய பேர் அது மாதிரி கஷ்டப்பட என்கிட்ட நிறைய வந்திருக்காங்க, சாமி எங்க போயும் தீரல,
எவ்வளவு பெரிய சாமியார்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணுமே தீரல சாமி அப்படின்னா. ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரம் வெட்டுறவர், அவருக்கு அடிக்கடிக்கு வயிறு வலி வந்துகிட்டே இருக்கும், எங்க போயும் தீரல. ஆப்ரேஷனுக்கு வரணும் போயாச்சு, ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, அப்பவும் அவருக்கு வயிறு வலி தீரல, தானாவே வந்து கீழே மேல உருண்டு திரண்டுகிட்டே இருக்காரு. என்னன்ட்டு என்கிட்ட வந்து உட்காந்து பார்க்கும்போது சாமி வந்து வர வச்சுட்டு அதுக்கப்புறம் தியானம் மூலியமா பார்க்கும்போது இந்த மரம் வெட்டும் போது ஒரு நாகத்தை வந்து அந்த மரம் வெட்டுற சாக்குல வெட்டிட்டு இருக்காரு. அது எப்படி துடிச்சு இறந்து போச்சு, அதே மாதிரி அவர் துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது இவரோட போகல, இவருக்கு சரியான பிறகு இவர் பையனுக்கும் அதே மாதிரி வந்து. அப்ப என்ன ஆகுது, அந்த பாவங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து வம்சாவழியா அடுத்து வந்துகிட்டே இருக்காது. சொல்லுவாங்க இல்லையா, பெற்றவங்க செய்யறது வந்து பிள்ளைங்களை தான் வந்து செய்யறதுவாங்க. இது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னாக்கா நம்ம சொல்லியே வந்து ஜனங்களுக்கு வந்து தெரியக்கூடாது, அவங்களா வந்து யோசிக்கணும். நம்ம ஏன் எப்படி கஷ்டம் வருது, எதனால பிரச்சனை, நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அந்த வழியே போனாவே கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு எல்லாமே மாறிடுறாங்க, இந்துல இருந்து முஸ்லீம் மாறிடுறாங்க, கிறிஸ்டின் மாறி இப்படி போயிட்டே இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி, நல்லா ஆடம்பரமா பணம் காசு வர மாதிரி இருக்கும். ஆனா பின்னாடி அது பிரச்சனை வரும். என்னதான் இருந்தாலும் நம்ம வெறும் மனுஷ புழு தான். போறவங்க தான் மனுஷ நிலை. நம்ம தெய்வத்தினிடம் போராடவே முடியாது. அழகா வந்து அங்க காளி அம்மாவை அலங்காரம் பண்ணி வச்சிருக்கீங்க. காளி அம்மாவை பத்தி சொல்ல முடியுமா? காளி அம்மாவை பத்தி சொன்னாக்கா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, காளி எல்லாம் வந்து ரொம்ப உக்கிரம், ஆளை அழிச்சிரும், ரத்தத்தை குடிச்சிரும் அப்படின்ட்டுலாம் நிறைய சொல்லுவாங்க. சத்தியமே கிடையாது. காளி அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை மாதிரி தான். அவங்க உருவம் கூட வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை வடிவத்தில் தான் வருவாங்க. நல்லா இந்த சினிமா காட்ட மாதிரிலாம் நிறைய கை வச்சுட்டு உன்னு கட்டி நான் கண்ணிட்டுலாம் வரதே வராது. குழந்தை உருவத்தில் தான் அந்த காளி அம்மா வருவாங்க. வந்தாலும் அமைதியாக அப்படி சாந்தமா நின்று போயிடுவாங்க. நம்ம என்ன சொல்றது, நம்ம ஏதாவது அவங்க வரம் கேட்கணும், அவங்க கிட்ட இருந்து ஒரு சக்தியை வாங்கணும் அப்படின்னு தான் நிறைய பூஜைகள்லாம் பண்ணுவோம். பூஜைகள்லாம் கூட பண்ணும்போது இந்த பூ, எலுமிச்சை பழம், தேங்காய், கற்பூரம், பூசணிக்காய் இப்படிதான் வந்து கொடுக்கணும். ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, ஆடு கோழி மாடுன்ட்டு வெட்டி தள்ளுறாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. அப்படியெல்லாம் வந்து அந்த அம்மா வந்து பலியை கேட்கணும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா நரபலியெல்லாம் கூட கேட்கறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். அப்படி எந்த தெய்வமே வந்து ஒரு பலி ஒரு உயிரை கொள்ளணும்னு சொல்லவே சொல்ல. அதெல்லாம் போலியா வந்து ஜனங்க ஏமாத்துறது, இந்த சாமியாருங்க சில பேர் ஏமாத்துறது. இதெல்லாம் நம்ம அப்படி எல்லாம் கிடையாது. எந்த பலியும் கொடுக்க மாட்டேன். கடவுள் வழி, தியானம் வழி, அவங்க வழி காமிச்சாக்கா அந்த சக்தியை வச்சு ஜனங்க நல்லது செஞ்சுங்க. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். ஆக்சுவலா உங்ககிட்ட வந்து பேசுனது போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அருமையா சொன்னீங்க. வசியமை காமிச்சிங்க, சாமியார் இதெல்லாம் வந்து காமிச்சிங்க, ரொம்பவே நல்லா இருந்தது சார். கண்டிப்பா யூத்தமிழ் பக்தி சார்பா உங்களுக்கு வந்து நாங்க திருப்பி கோயில் கட்டி நீங்க சீக்கிரம் கோயிலுக்கு போகணும்னு நாங்க வாழ்த்து சொல்றோம். பேட்டியை வந்து ரொம்ப யதார்த்தமா எங்களுக்கு பதில் கொடுத்ததுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.